ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான விளாக் தான். ஷாப்பிங் ஹாலும் இருக்குது, என்ன வாங்கியிருக்கேன் போத்தீஸ்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரொவிஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் மேலே என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். அன்றைக்கி வந்து நான் ஒரு 3 o'clock கிளம்பி போத்தீஸ் தான் போயிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நேராக ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்துடுறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்காக நான் போயிட்டேன். போய் கொஞ்ச நேரம் நமக்கு எப்படியும் டைம் இருக்கிறதுனால வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக ஏறி இறங்கிட்டே இருந்தேன். எஸ்கலேட்டரில் போயிடலாம், லிஃப்ட்டில் போனால் ஒரே வாட்டி மேலே போயிடணும். அதுக்கு எஸ்கலேட்டரில் போனோன்னா நிதானமாக பார்த்து போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். என்னென்ன இருக்குது அந்தந்த ஃப்ளோர்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ரேட்டும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா கம்ஃபர்டபுள் இல்லை. இந்த மாதிரி ப்ரொவிஷன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது எல்லாமே நல்லாவே வாங்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா தான் ப்ரொவிஷனே வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அவர் வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே வாங்கினோம். என்னென்ன வாங்கினோன்னு எனக்கும் ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது. பக்கத்தில் யாராவது இருந்தால் நம்மளும் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போது வரைக்குமே வந்து சும்மா சுற்றினே இருந்தேன். ஒரு 2-3 பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயுமே வந்து என்ன பாக்ஸஸ் வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். நீ என்ன இந்த பாக்ஸை மட்டும் வாங்கி வச்சுருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். உன்னை எது வாங்க சொன்னால் எது வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. சரி, அது கிடைச்சது கம்மி ரேட்டில், அதை மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறமா எல்லாமே வாங்கி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி சிக்கன் செய்யணும் எப்படியோன்னு சொல்லிட்டு நான் மதியமே வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு தான் கிளம்புனேன். எப்போவுமே வெளியே போகிறேன்னா கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு வச்சு தான் கிளம்புவேன். இல்லைன்னா எனக்கு வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி மதியமே பார்த்திங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறமா கேபேஜ் பொரியலும் செஞ்சுருந்தேன், சாம்பாரும் வச்சுட்டு இருந்தேன். எப்படியும் முட்டை ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து இவர் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார். சரி, அதையும் எப்படியோ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு எப்போவுமே எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதுவுமே நம்ம ஷாப்பிங் போயிட்டு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஷாப்பிங் போயிட்டு வந்தாலே எவ்வளோ வேலை இருந்தாலும் அன்றைக்கி செஞ்சுடுவேன். அன்றைக்கி சிக்கன் எல்லாம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பூண்டுமே பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வந்த பூண்டு அது கூட வந்து தோல் உரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு பக்கமாக செஞ்சுட்டேன். இதெல்லாமே தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சா தான் கொஞ்ச நாளைக்கு நமக்கு நல்லா இருக்கும். அந்த கையில் பார்த்திங்கன்னா என் பாப்பா தான் அப்பப்போ டேட்டூ போட்டு விட்டுருவா. பென்லேயே ஏதாவது வரைஞ்சி விட்டுருவா. ஏதாவது பேர் எழுதுவதோ ஏதோ ஒன்று எனக்கு டேட்டுன்னா பிடிக்கும். அதனால் நானும் எது கிறுக்கி வச்சாலும் நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன். சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கையில் பார்த்திங்கன்னா அவள் தான் வந்து ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பான். இது மாதிரி தான் எப்போவாவது செஞ்சுட்டே இருப்பான். இப்போ வந்து அந்த பூண்டுமே பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி தான் உரித்து வச்சுடுவேன். இது பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் முன்னாடி நாள். சரி, அன்றைக்கே வந்து எல்லாமே உரித்து வச்சிடலாம், இல்லைன்னா வந்து அது கெட்டு போயிடும். நமக்கு கொஞ்ச நாள் விட்டோம்னா இது எல்லாமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி தனித்தனியாக அந்த தனித்தனியாக பல்லாக எடுத்து வச்சா தான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். டக்குன்னு நம்ம சமையல் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து கெட்டு போகாது எத்தனை நாள் இருந்தாலும். இது மாதிரி செஞ்சு வச்சேன். இந்த பூண்டு உரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். அந்த நகத்தில் நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக நகம் வலிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பூண்டு வந்து நகத்தால் எடுத்தாலே வந்து நகம் வந்து வலிக்கும். அதனால கத்தி வச்சு லைட்டாக வந்து கீறி விட்டு அதுக்கப்புறமா வந்து தனித்தனியாக உரித்து வச்சேன். இது ஒரு 2 நாள் வந்து அப்படியே விட்டுருவேன். வீட்லேயே வந்து ஒரு 2 நாள் ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு அந்த காற்று படுற மாதிரி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ ஏதோ போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரொவிஷன்ஸும் இருந்தது, அது எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சலான்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட், இதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கெட் இருந்தது. மேலே சன்சைடில் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்தது இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், பூச்சி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அதை
கீழே எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்து எல்லா ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தது எல்லாமே புதுசாக எடுத்துன்னு வந்தது எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். முன்னாடி இருக்கிறதெல்லாம் இன்னொரு பாக்ஸில் இருக்குது. அப்படி தான் ஃபஸ்ட்டு அது காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதில் போட்டு வச்சிட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒன்று இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம துணி வைக்கிறதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் எப்போவாவது ஒரு நாள் இதெல்லாமே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப வருஷமாக இது வந்து மேலே தான் இருந்தது. அப்போ எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருந்தேன். சரி, அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கெட் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸஸாக பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நம்ம எல்லா மசாலா பேக்கெட்ஸுமே இதில் வச்சுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் டி நகரில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் 100 ரூபான்னு சொல்லிட்டு. நல்ல பெரிய கண்டெய்னராகவே இருந்தது. இது பிரெட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் தான் எல்லா மசாலா பேக்கெட்டுமே இதில் வச்சுருந்தேன். மெயினாக வந்து எனக்கு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடரு, மெயினாக இட்லி பொடி, இது அதிகமாக இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் போத்தீஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே டிமார்ட்டில் வாங்கி அதே ஞாபகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா போத்தீஸில் 99 ருபீஸ் இந்த பாக்ஸ் வந்து நல்ல பெரிய பாக்ஸ் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் காட்டினேன் இல்லைங்களா, அந்த மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர் இது 4000 லிட்டர்ஸ்னு போட்டிருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த பிளாஸ்டிக் வந்து. இது வந்து மாஸ்டர் குக் அந்த பிராண்டோடது. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நான் அதிகமாக இது தான் மாஸ்டர் குக் அந்த பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன் நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து. அது ரேட்டுமே கம்மியில் இருக்கும், அதுக்கப்புறமா குவாலிட்டியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ப்ளூ கலர்ஸில் தான் அதில் இருக்கும். அப்போ எல்லாமே நாங்கள் அந்த பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணும்போது இதுவும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணிவிடுவேன், ஏதாவது ஒரு பாக்ஸும் சேர்த்து. அப்போ எல்லாமே நம்ம கொரோனா டைமில் இதெல்லாமே நான் வாங்கினது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தேன் இந்த பாக்ஸ் நல்ல பெரிய பாக்ஸு, அதனால் அதையும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா ரேட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 119 ரூபா. நல்ல பெரிய பாக்ஸாகவே இருந்தது. இதுலேயுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா நம்ம ஜுவல்லரிஸ் ஆகட்டும், எதை வேணாலுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டெய்னரும் வாங்கினேன். இது மாதிரி கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பாக வாங்குவேன். கம்மி ரேட்டில் எனக்கு தோணிச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். இதை தான் வாங்கி நான் காட்டில் வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்தப்போ பார்த்து கோவமும் பட்டார், ஒரு பக்கமாக வந்து கிண்டலும் பண்ணார். உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அவர் கோவப்பட்டாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது, ரேட்டு கொஞ்சம் கம்மியில் இருக்கும்போது நம்ம வாங்கிட வேண்டியது தான், இல்லைன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸுன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பாக்ஸாக தான் இருந்தது. இது டிமார்ட்லேயும் இருந்தது. ரேட் எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரில, நானும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே எப்போவுமே இருக்காது, பார்க்குறப்போ நம்ம எடுத்துன்னு வர வேண்டியது தான். ஒவ்வொரு வாட்டி வந்து ஸ்டாக்கே இருக்காது, அதனாலேயே வாங்கிட்டேன். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்கிறதால வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வும் கீழே எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப வருஷமாக தூங்கிட்டு இருந்தது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் மோஸ்ட்லியாக எல்லாமே செய்கிறதா இருக்குது. சிலிண்டரும் இருக்குது, இருந்தாலுமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம இதில் தான் செய்கிறது. ஒன்று வந்து புக் பண்ணியிருக்கேன், இன்னுமே வரல. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, இன்னுமே வரல. வரும்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு 2 நாளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அது வரைக்குமே வந்து சரி இதுலேயே நிறைய வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இதில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக வந்து மேலே போட்டிருந்தேன். அப்போ எல்லாமே நிறைய நம்ம தண்ணியெல்லாம் சூடு பண்ணுறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு யாருமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிலிண்டர் ப்ராப்ளம்ன்றதால வந்து திருப்பியுமே இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு.
பார்க்கலாம் எது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் வரும்னு நினைக்கிறேன், வந்தால் சந்தோஷம்தான். அது வரைக்குமே மோஸ்ட்லியாக வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்லையோ இல்லைன்னா எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் செஞ்சுக்கிற மாதிரி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.